Okay, hi students, welcome to Magic Max Tamil. Next third question பார்க்கலாம். Scientists use the Kelvin scale as an alternative temperature scale to degrees. அதாவது சயின்டிஸ்ட்ல என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா கெல்வின் ஸ்கேல் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அல்டர்னேட் அதுக்கு பொதுவாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், டிகிரி செல்சியஸ். அதாவது கெல்வின் ஸ்கேல் இல்லாதப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், செல்சியஸ் ஸ்கேல் யூஸ் பண்ணுவோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ செல்சியஸ் ஸ்கேலுக்கு கெல்வின் ஸ்கேலுக்குள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னு இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. சரியா? அதாவது கெல்வின் ஸ்கேல் இல்லாதப்ப நம்ம செல்சியஸ் ஸ்கேல் மூலமாகவே என்ன பண்ணலாம், கெல்வின் வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். அதுக்காக தான் செல்சியஸ்க்கும் கெல்வின்குள்ள ரிலேஷன்ஷிப் ஒரு ஃபார்முலாவாக கொடுத்துருக்காங்க. T டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் டு T + 273 கெல்வின். இதுதான் வந்து செல்சியஸ்க்கும் கெல்வின்குள்ள ரிலேஷன்ஸ். இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் ஈஸியாக இந்த சம் போக முடியும். ஒன்றுமே இல்லை, அதாவது கொடுத்துருக்கிற டெம்பரேச்சரை 273யோட ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கெல்வின் ஆன்சர் கிடச்சிடும். அதாவது கொஷினில் செல்சியஸில் கொடுத்துருப்பாங்க, அந்த செல்சியஸை நம்ம 273ஆல் ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கெல்வின் வந்து கிடச்சிரும். ஓகே, இப்போ சம்குள்ளே போயிடலாமா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா அந்த செல்சியஸுக்கும் கெல்வின்குள்ள ரிலேஷன், இது ஃபார்முலா நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். T டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு டெம்பரேச்சர் ப்ளஸ் 273 கெல்வின். இதுதான் ஃபார்முலா. ஓகே, இப்போ சம் பாருங்கள், 4 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், -275 டிகிரி செல்சியஸ். அதாவது இங்கே T டிகிரி செல்சியஸ் தான் இது, இங்கே ரைட் பண்ணுங்கள் T டிகிரி செல்சியஸ். ஓகேவா? இப்போ இந்த டெம்பரேச்சர் தான் என்ன கொடுத்துருக்காங்க, -275. இங்கே செல்சியஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க. அப்போனா டெம்பரேச்சர் என்னது, -275 செல்சியஸ். இப்போ இது அப்படியே இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலாவை ரைட் பண்ணணும். எப்பயுமே வந்து ஃபார்முலாவை ஒரு பாக்ஸ் எழுதி ஒரு பிளாக் பெனில் ரைட் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டுட்டு சம் போட்டிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஃபார்முலா ரைட் பண்ணுறேன். T டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு T + 273. இதுதான் ஃபார்முலா. இதை ரைட் பண்ணிட்டேன். இது என்ன இதான் கொஷின்னா, அதை அப்படியே ரைட் பண்ணுங்க. -275 டிகிரி செல்சியஸ். அப்போனா இந்த T இருக்கிற இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், -275. T இருக்கிற இடத்துல என்ன ரைட் பண்ணணும், -275 ப்ளஸ் இந்த 273 அப்படியே ரைட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ இது ரெண்டே நம்ம வந்து ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணால் நம்மளுக்கு கெல்வின் கிடச்சிரும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைன். ஸோ அதுக்கு நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் போடணும். இப்போ இது ரெண்டே மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், இங்கே 275 இருக்குது, இங்கே 273 இருக்குது. அப்போனா ஃபஸ்ட் நம்பர் சேமாக இருக்குது. அப்போ 75லேருந்து 73 மைனஸ் பண்ணுங்கள், என்ன வரும், 2 வரும். பெரிய நம்பர் வந்து இதுதான் பெரிய நம்பர். ஸோ மைனஸ் சைன் போடுங்க. அப்போ நீங்கள் என்ன வருது, -2 கெல்வின். இதுதான் ஆன்சர். ஓகே, செகண்ட் சம் பாருங்க, அதே மாதிரி ஃபார்முலா எழுதிக்குங்க. D டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு T + 273. இப்போ இந்த T இருக்கிற இடத்துல என்ன வரும், -400 டிகிரி செல்சியஸ். அப்போ இந்த T இருக்கிற இடத்துல நம்ம என்ன போடணும், -400 + 273. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கா? அப்புறம் என்ன பண்ணணும், நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ண என்ன வரும், நான் இங்கே ரைட் பண்ணுறேன். 400 273. மைனஸ் பண்ணுங்க. ரெண்டுமே ஜீரோவாக இருக்குது, அதனால் இங்கேருந்து நம்ம பாரோ பண்ணணும். இப்போ இங்கே பாரோ பண்ண இது 1 கம்மியாயிரும், 3 வரும், இந்த இடத்துல 10 இருக்கும். திரும்ப இங்கேருந்து இங்கே பாரோ பண்ண இந்த இடத்துல 10 ஆயிரும், இங்கே 1 கம்மியாயிரும். ஸோ 10ல் 3 மைனஸ் பண்ணால் 7, 9ல் 7 மைனஸ் பண்ணால் 2, இங்கே 3ல் 2 மைனஸ் பண்ணால் 1. ஸோ ஆன்சர் இஸ் என்ன வருது, 127. அதோட விட்டுறக்கூடாது, பெரிய நம்பரோட சைன் இருக்குது, மைனஸில் போடணும். ஸோ -127 கெல்வின். இங்கே இந்த ஃபார்முலாவில் கெல்வின் போடாமல் விட்டாச்சு, கண்டிப்பாக போடணும். சரியா? நம்ம இங்கே ஆன்சர் ரைட் பண்ணுறப்ப போடணும் அவசியம். நம்ம கண்டுபிடிக்கிறத கெல்வின் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு
இப்போ ஃபஸ்ட்டு சம்மும் தேர்டு சம்மும் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்கலாம். அதே மாதிரி தான் நீங்கள் ஃபார்முலா எழுதணும். உங்களுக்கு ஃபார்முலா தெரியும்ல, d டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு T ப்ளஸ் 273 கெல்வின். இப்போ என்ன வரும், இந்த டி டிகிரிக்கு பார்த்து அந்த கொடுத்துருக்கிற கொஸ்டின் 45 டிகிரி செல்சியஸ், டி இருக்கிற இடத்துல 45 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், அந்த 273. ஓகே, இது ரெண்டும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 273 45 ஆட் பண்ணுங்கள், 8 11 வரும். ஸோ இங்கே 3. ஆன்சர் இஸ் 318 கெல்வின். ஓகேவா, நெக்ஸ்ட் ஃபோர்த்து கொஸ்டின் போயிடலாம். அதே ஃபார்முலா தான், ஃபார்முலா எழுதுங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டி டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு டி ப்ளஸ் 273 கெல்வின். இது கொடுத்துருக்கிற கொஸ்டின் மைனஸ் 273 டிகிரி செல்சியஸ். இப்போ டி இதை கொடுத்துருக்காங்க, ஸோ மைனஸ் 273. இங்கே கொஸ்டினில் இருக்கிறது 273. ரெண்டுமே சேம் நம்பர், ரெண்டுமே டிஃப்ரென்ஸஸ். ஸோ ஆன்சர் இஸ் 0. லாஸ்ட்டில் என்ன எழுதணும், கெல்வின் ரைட் பண்ணணும், அவ்வளோதான். அப்போனா இது வந்து செல்சியஸுக்கும் கெல்வின்குள்ளே ரிலேஷன்ஷிப் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நீங்கள் ஃபார்முலா வந்து ப்ராப்பராக படிச்சுக்கோங்க. ஒன்றுமே இல்லை, அதாவது செல்சியஸில் கொடுத்துருக்கிறத கெல்வினுக்கு சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், கொடுத்துருக்கிற செல்சியஸ் ரைட் பண்ணிவிட்டு அது 273 ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கெல்வின் ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, இந்த சம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம்.